ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சித்த வைத்தியம்னு வந்தால் நமக்கு வந்து நம்மளோட உடம்பு உறுப்புகளை வந்துட்டு எதுவும் இழக்காமல் இருக்கலாம். ஏன்னா இந்த சித்த வைத்தியம் வந்து நம்ம வீட்டில் சமையல் சாப்பிட்டு என்ன இது பண்ணுறோமோ அதுதான் இது மருந்தாக வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணினாங்களோ அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. இப்போ சார் மாதிரி ஆளுங்க அதை மீட்டு கொண்டு வர்றாங்க அப்படின்னா நிஜமாலுமே அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ரொம்ப நெக்லிஜென்ட்டாக விட்டுறாதீங்க, சின்னது தானே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கேன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேருக்கு நான் அந்த வார்த்தைகளை வந்துட்டு சர்க்கிளில் கேட்குறேன். ஏன்னா அதை வந்து சின்னதாக இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த நேரத்தில் மருந்து கொடுக்குறாங்க. அதை தெரிய வர்றது 3வது ஸ்டேஜில் தான் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக மெடிசன் என்ன சொல்கிறது, ஸோ யாருக்கிட்ட போகணும், எந்த மாதிரி மருத்துவம் எடுக்கணுன்றத நம்ம தெரிஞ்சு பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம பேஷண்ட் வந்துட்டு பாதி உருக்குலைஞ்சு விட்டுறாங்க. ஆமாம். ஸோ அதுதான் திரும்பவும் சொல்கிறது, கரெக்டான நேரத்தில் அந்த வியாதி என்ன இருக்குது ஏது இருக்குன்றத இமிடியேட்டாக அது என்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டு ஸோ அவங்கள எந்த மருத்துவ முறைக்கு போகணுன்றத முடிவு பண்ணி அவங்கள வீட்டுக்கு கொண்டு வரணும். இன்னொன்று அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அவங்களோட மனநிலை வந்து அந்த நேரத்தில் ஏன்னா நம்ம ஒரு உடம்பு ஃபீவர் வந்துருச்சுனாலே என்ன பண்ணுறோம், ஒரு சொன்னங்கி போய் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய வியாதி, ஏன்னா உயிர்கொல்லி நோய் தான். ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம தைரியமாக சொல்லி அவங்களுக்கு நம்ம ஒத்தாசையாக இருக்கிறோமோ ஸோ அந்தளவுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அவங்கள வந்து நோயாளியாக ட்ரீட் பண்ணக்கூடாது எப்போவுமே. ஐயாவுக்கு ஃபுல்லாக குணமாயிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷம். எங்கள் மருமக ஒரு பக்கம் முத்தம் வச்சிச்சு, நானும் ஒரு பக்கம் முத்தம் வச்சேன். 2 பேரும் கட்டி அணைச்சி தான் பிடிச்சோம். தேவையாயிருச்சு, நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்மளை கைவிடலை அப்படின்னு.